அனைவருக்கும் வணக்கம். என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகின்ற பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது. இந்த ஆண்டு துவக்கத்தில் விருச்சிக லக்கணம் என்பதால் கடல் சார்ந்த பகுதிகளில் நல்ல மழை பொழியும். 6ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைவது சகோதரர்களின் உடல் நலனில் பாதிப்பை தரும். 8ஆம் இடத்தில் சந்திரன் அமைவது பணப்புழக்கம் குறையும். தொழிலில் சில கூட்டு தொழில் மந்த நிலை நீடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தில் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசி இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார். சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறார். அதிசார சனியால் குரோதி ஆண்டில் ராகு சனி சேர்க்கை ஏற்பட போகிறது. இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது, எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி குருவுடன் சூரியன் இணைந்திருப்பது, ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்ப்பது, எதிர்பாராத தனவரவும் நீண்ட நாள் வராத பணமும் விரைவில் கிடைக்கப் பெறுவீர்கள். லாபாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால் சில நேரம் எதிர்பாராத சிறு தடைகள் வந்து உடனே மறையும். சில நேரத்தில் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டி வரும். இந்த வருடத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு வீடு அல்லது மனை வாங்கும் யோகம் உள்ளது. புதியதாக வாகனங்கள் வாங்க வாய்ப்புள்ளது. தாயார் வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். நீண்ட நாட்களாக உடல் நல பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். கோர்ட் வழக்கு பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு சரியான நேரத்தில் சரியான இடத்திலிருந்து கிடைக்கும். விரைவில் திருமணம் ஆகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், வீடு வாகனம் சொத்து வாங்குதல் தொடர்பான சுப விரயங்கள் ஏற்படும். சிலர் காசி ராமேஸ்வரம் சென்று வரும் யோகம் உண்டாகும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வந்து அமரப்போகிறார். குருவினால் உங்களுக்கு விரயம் அதிகரிக்கும். சுப விரயமாக மாற்றுங்கள். மருத்துவ செலவுக்கான பண விரயம் அதிகம் ஏற்படும். வீண் செலவுகள் செய்ய வேண்டாம். கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். படிப்பில் நீங்கள் முதல் இடத்தை பெற வேண்டும் என்று நினைத்தால் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நன்மை தரும். ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொள்வது மிகவும் அவசியம். ஆடி மாதத்திற்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும். மன அமைதி பெறும். இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் குறையும். மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதாரம் சமநிலையில் இருக்கும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் கைவந்து சேரும். சகோதர சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். உற்றார் உறவுகளிடம் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் ஆற்றல் உண்டு. உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் நலத்தில் கவனம் தேவை. உங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்து எதையும் சாதிக்க முடியும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதில் திட்டமிட்டு செய்ய நினைத்த காரியம் விரைவில் முடியும். பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உறவினர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கி தெய்வீக காரியங்களில் ஆர்வம் கூடும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும். வாகன யோகம் உண்டு. குடும்பத்தினர் அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சீரான பாதையில் செல்லும். வருடத்தின் கடைசியில் அதாவது தை மாதத்திற்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் தேவைப்படுகிறது. மற்றவர்களை முழுமையாக நம்பி எந்த செயலிலும் இறங்க வேண்டாம். குடும்ப விஷயங்களில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியம். பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும். எந்த விஷயத்தையும் பொறுமையாக கையாளுவது நல்லது. தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ளவும். வீடு மற்றும் வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடு செய்தால் பிரச்சனைகளை குறைத்து நன்மையை தரும். எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள். சில நேரங்களில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றுமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும்.
உறவினர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். குடும்பத்தாருடன் இருந்த கருத்து வேற்றுமை அகலும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். முடிந்தவரை கடன் வாங்குவதை குறைத்து கொள்ளவும். குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் சிலருக்கு அமையும். இந்த வருடத்தில் மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாதம் உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன் அமையும் என்பதை பார்க்கலாம். வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றத்தை மட்டும் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த வருடம் யோகமான வருடம் என்றே சொல்ல வேண்டும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் தீரும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். உங்களது நண்பர்களாலும் வாழ்க்கை துணையாலும் ஆதாயம் அடைவீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு அலைச்சலும் அதிகரிக்கும். எந்த நிலை ஏற்பட்டாலும் சோர்வடையாமல் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய சொத்து வாங்கும் முயற்சி நிறைவேறும். மற்றவர்களால் சாதிக்க முடியாத செயல்களை நீங்கள் சாதித்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இதுவரை சந்தித்து வந்த சங்கடங்கள் விலகும். பணியாளர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் அதிர்ஷ்டமான வருடம் என்றே சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உண்டாகும். வெளிநாட்டிற்கு செல்ல நினைத்தவர்களுக்கு இப்போது அதற்குரிய அனுமதி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் எளிதாக நிறைவேறும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். பெண்களுக்கு இந்த வருடம் யோகமான வருடம் என்றே கூற வேண்டும். திருமணம் குழந்தை போன்ற எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். குலதெய்வ அருள் ஏற்படும். விவசாயிகள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் யோகமான வருடம் என்றே கூற வேண்டும். உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும். இதுவரையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு இனி விலக ஆரம்பிக்கும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டாகும். உங்கள் அறிவாற்றல் வெளிப்படும். புதிய இடம் வாங்கும் முயற்சி நிறைவேறும். புதிய தொழில் தொடங்குவீர்கள். செய்யும் தொழிலை விரிவு செய்வீர்கள். அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும். வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரும். குடும்பம் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும். மனதில் நிம்மதி ஏற்படும். வெளிநாட்டு முயற்சிகள் யோகத்தை உண்டாக்கும். பெண்கள் வாழ்க்கையில் இந்த வருடம் அதிர்ஷ்டமான வருடமாக இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். இந்த வருடம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வராகி அம்மனையும் காளி அம்மனையும் வழிபாடு செய்து நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர சகல காரியமும் வெற்றியடையும். நன்றி, வணக்கம்.